வெல்கம் டு டியூஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெர்சர்க் அனிமியோட எபிசோட் 7 என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ அந்த டீமன் கூட, அதாவது அந்த மான்ஸ்டர் கூட எல்லாம் சண்டை போட்டு இப்போ ஒரு வழியாக 2 பேருமே வந்து உயிர் பொழைச்சாங்க, அதுதான் சொல்லணும். இப்போ அதே அரண்மனையில், அதாவது கிங் ஆஃப் மிட்லாண்ட்லேயே வந்து அந்த அரண்மனையில் 2 மந்திரிங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டீமன் கூட சண்டை போட்டாங்க அப்படின்ட்டு. அதில் வந்து நம்ம கிரிஃபிட் வந்து பயங்கரமாக அடி வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னாலுமே ஸ்டில் அந்த இடத்த வந்து இவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இந்த மந்திரிகளுக்கு என்னென்னா, இந்த மந்திரிங்க நம்ம கிரிஃபிட்டை வந்து ஒரு மாதிரி மட்டம் தட்டி தான் பேசுகிறாங்க. இவன் வந்து ஆக்சுவலாக அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு வந்துட்டான், அதனால் ஏதோ மான்ஸ்டரு டீமனுன்னு சொல்லிட்டு ஏதோ கதை கட்டி விட்டுட்ருக்கான் அப்படின்னு வந்து இந்த மந்திரிகை பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வழியாக பார்த்திங்கன்னா நம்ம கட்ஸுமே வந்து வரான். ஸோ அவனுக்கு கால் எல்லாம் பயங்கரமாக அடிபட்டுருக்கு போல், நொண்டி தான் வரான். ஸோ அவனை பிடிச்சி நிறுத்தி இவங்க 2 பேரும் வம்பளுக்கும் செய்கிறாங்க. ஸோ கட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போ போல் அவனோட ஸ்டைலில் போனா வெண்ணைங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். இப்போ எங்கே போயிட்டுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு இடத்துல வந்து கிரிஃபிட் வந்து ஸோ ஹாஸ்பிட்டல் மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்து படுக்க வச்சுருக்காங்க. அங்கே வந்து மற்ற மந்திரிகள் தளபதிகள் எல்லாமே வந்து நல விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கேஸ்கா மற்றவங்களாம் அங்கே தான் இருக்காங்க. ஸோ நம்ம கட்ஸுமே வந்து அங்கே தான் போகிறான் நம்ம கிரிஃபிட்டை பார்க்க. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உள்ளே வந்து போகக்கூடாது, ஸோ இந்த மந்திரிகளெல்லாம் இருக்காங்க, நம்மளாம் அலோட் கிடையாதுன்னு சொல்லும் போது பெர்சர்க் வந்து அதையும் மீறி போகிறான். அங்கே இருக்கிற காவலாளிகள் அடிச்சுட்டு உள்ளே போகும்போது ஸோ காஸ்காவுமே கேட்குறேன், நீ ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க, சொன்னால் அடங்க மாட்டேயா அப்படின்னு கேட்கும்போது, ஸோ நான் என்ன பண்ணேன், நான் அவனை பார்க்க போகிறேன், எனக்கெல்லாம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த காவலாளிகள் அடிச்சுட்டு உள்ளே போகும்போது நம்ம காஸ்கா வந்து தடுத்து நிறுத்தி புக்குன்னு ஒரு குத்தி நம்ம கட்ஸை வந்து கீழே உள்ள வச்சுட்டா. ஸோ கட்ஸுக்குமே பயங்கர கடுப்பு, என்ன இப்படி பண்ணுறாளேன்னு. அப்போ காஸ்கா ஒரு விஷயம் சொல்லுவாள், கிரிஃபிட் எதுக்கு உன்னை இந்த அளவுக்கு நம்புறா, நீ எதையுமே மதிக்க மாட்டேங்கிற, ஆனால் உன்னைய வந்து அவ்வளோ வேல்யூ பண்ணுறானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்காவுக்கு வந்து ஒரு மாதிரி மன வருத்தம். ஸோ இதை வந்து நம்ம கட்ஸுமே புரிஞ்சுட்டு அந்த இடத்த விட்டு போகவும் செய்கிறான். ஸோ இப்போ அப்படியே அடுத்த நாளுமே வந்து ஆகுது. ஸோ எவ்வளோதான் அடிபட்டிருந்தாலும் நம்ம கட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி பயங்கர ஸ்ட்ராங். திரும்ப அவனோட பெரிய ஸ்வாட் எடுத்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அதே இடத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம கிரிஃபிட் வந்து நொண்டி வரான். அவனுக்கு வந்து இன்னும் உடம்பு ரெடியாக இல்லை. ஸோ ஃபிசிக்கலாக பார்த்தா நம்ம கட்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு. ஏன்னா அந்த ஜாட் கூட அந்தளவுக்கு அடி வாங்கி சண்டை போட்டிருப்பான். நம்ம கிரிஃபிட்டை வந்து ஒரு அடி தான் அடிச்சிருப்பா, அதுக்கே வந்து நம்ம கிரிஃபிட் படுத்துட்டான். ஸோ இந்த விஷயத்தில் கட்ஸ் வந்து கண்டிப்பாக பெரிய ஆள். ஸோ இப்போ கிரிஃபிட் வந்து நம்ம கட்ஸுக்கிட்ட என்ன கேட்குறேன்னா, நான் எப்படி தப்பிச்சேன் அப்படின்னு கேட்கும்போது, உன் கழுத்தில் மாட்டிருக்கே $1 அதுதான் வந்து உன்னை காப்பாச்சு, அதை பார்த்தோன்னே ஜாட் வந்து ஒரு மாதிரி பின்வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ கிரிஃபிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசான சூனியக்கார கிழவி தான் வந்து இந்த $1 கொடுத்துருக்கோம். ஸோ அவளுக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கட்ஸுமே இன்னொரு கேள்வியும் கேட்குறேன் நம்ம கிரிஃபிட் கிட்ட. ஸோ நான் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஜாயின் பண்ணும்போது நான் வந்து உன்கிட்ட கேட்டேன், என்ன ரீசனுக்காக எடுத்தேன்னு சொல்லி. இப்போ வரைக்கும் நீ அதுக்கு பதில் சொல்ல, இப்போ எதுக்காக நீ வந்து என்னை இங்கே ஜாயின் பண்ண சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது கிரிஃபிட் திரும்ப அந்த ரீசனெல்லாம் எதுவுமே சொல்லலை, அதெல்லாம் உனக்கே தெரியும், நீ வந்து ஒரு பெரிய வீரன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலுப்பிலான பதிலே தான் வந்து நம்ம கிரிஃபிட் வந்து கட்ஸ் கிட்ட கொடுக்குறான். கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து இந்த மிட்லாண்டோட ராஜாவுமே வந்து வராரு. அது மட்டும் இல்லாமல் அவளோட ரிலேட்டிவான பையனுமே வந்து வரான். ஸோ இவன் தான் வந்து அடுத்த பிரின்ஸ் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க 2 பேருமே வந்து நலம் விசாரிச்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த ராஜ்யத்துக்குள்ளே நடக்கிற இன்டர்னல் பாலிடிக்ஸ், குறிப்பாக நம்ம ராஜா வந்து இந்த கிரிஃபிட்டுக்கு வந்து நிறையா இடம் கொடுக்குறாருல, ஸோ இதை பற்றி எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. பட் ராஜா வந்து ஒன்றும் கிடையாது, நான் வந்து உனக்கு மரியாதை கொடுப்பேன், ஏன்னா உன்னால தான் நான் இந்தளவுக்கு சக்ஸஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஃபிட்டை பார்த்து பெருமையாக பேசவும் செய்கிறாப்புல. இது எல்லாமே நின்று ஒரு ஓரமாக நின்று ஒரு பொண்ணு பார்த்துட்ருக்கு. இந்த பொண்ணு யாருன்னா, இதுதான் ராஜாவோட பொண்ணு, அதாவது இளவரசி. அதை நம்ம கிரிஃபிட்டுமே வந்து பார்க்குறான். கிரிஃபிட் பார்க்க அந்த புல்லை பார்க்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருந்தது. ஸோ இப்போது நம்ம போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ரிலேட்டிவ், அந்த வருங்கால பிரின்ஸ், அதுக்கப்புறம் பிரின்சஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறாப்புல. அங்கே பிரின்சஸ் வந்து டக்குன்னு தடுமாறிவில் நம்ம கிரிஃபிட் போய் டக்குன்னு பிடிச்சிட்டான். அங்கே அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு மாதிரி ஒரு காதல்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பனாக சொல்லலை, பட் அதுதான். ஸோ இதை பார்த்துட்டு இருந்தால் அந்த ஒரு பிரின்ஸ், அதாவது இந்த பிரின்ஸ்னு சொல்லும் போது பிரின்சஸ் 2 பேரும் அண்ணன் தங்கச்சி நினச்சிக்காதீங்க. இந்த பிரின்ஸ் வந்து யாருன்னா ராஜாவுக்கு அடுத்ததாக வரப்போகிற ஒரு வாரிசு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு பிரதர் மாதிரி, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ 2 பேரும் இந்த பிரின்ஸும் அண்ணன் தங்கச்சியெல்லாம் கிடையாது. ஸோ முறப்பொண்ணு, ஓகே, இந்த பையனுக்கு வந்து அந்த புள்ள வந்து ஒரு முறப்பொண்ணு மாதிரின்னு வச்சுக்கோங்க. இவன் வந்து அந்த ராணியை, அந்த பிரின்ஸு. ஸோ இந்த கிரிஃபிட் வந்து நம்ம இளவரசியை தொட்டோடனே இவனுக்கு பயங்கரமாக கடுப்பாச்சு, நீ எப்படா தொடலாம், உன்ன மாதிரி ஆளுங்களாம் எப்படா இளவரசியை தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சாரி தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லும் போதே பட்டார்னு ஒரு அரை கிரிஃபிட்டுக்கு. ஸோ கிரிஃபிட் வந்து அந்த விஷயத்தில் கோபம் எல்லாமே படாமல் சிரிச்சுட்டே, சாரி இனிமேல் இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாகவே வந்து போயிட்டாப்புல.
இன்னொரு பக்கம் ராத்திரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அப்படியே மல்லாக்கப்படுத்திட்டு விட்டத்தை பார்த்துட்டு அந்த ஸ்வாட் எடுத்துகிட்டு ஒரு யோசனை. ஸோ இத்தனை நாளாக பர்பஸே இல்லாத நம்ம கட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு முதல் முறையாக ஒரு பர்பஸ் கிடச்சிருக்கு. என்ன கிடச்சிருக்குன்னா, நான் வந்து கிரிஃபிட்டுக்காக சண்டை போடுவேன் அப்படின்னு அவனுக்குள்ளேயே அவன் வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஜான் அப்போ தான் சொன்னான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் கிரிஃபிட்டுக்காக 3 வருஷமாக நான் கூட இருக்கேன், அவன் வந்து என்னை இவ்வளோ வேல்யூ பண்ணுறான், நம்ம அவனை வந்து புரிஞ்சுக்கல, இனிமேல் நான் கிரிஃபிட்டுக்காக சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறான் நம்ம கட்ஸு. அப்படி இன்னொரு பக்கம் ஒரு பிரிட்ஜை வந்து காட்டுறாங்க. இந்த பிரிட்ஜை தாண்டி தான் டியூடர், ஸோ அந்த இடத்துக்கு வந்து போக முடியும். அது வந்து ஒரு ராஜ்யம். ஸோ இந்த ராஜ்யத்துக்கும் மிட்லாண்ட் ராஜ்யத்துக்கும் தான் சண்டை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு கமாண்டர். இந்த கமாண்டர் யாருன்னா, ஆல்ரெடி ஒரு கேம்பில் பாம்பு வச்சுட்டு போனானே சார் ஏடான். ஸோ அவனே தான். அவன் வந்து பயங்கரமாக செட்டப்பெல்லாம் பண்ணின்னு இந்த வழியாக எவனுமே போகக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு டாக்டிக்கான பிளேஸு, எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து அந்த மிட்லாண்ட் ஆர்மியை அடிச்சு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக ரெடியாக இருக்கான். அதாவது இந்த வழியாக மட்டும்தான் அந்த பக்கம் போகவே முடியும். ஏன்னா நடுவில் வந்து ஒரு பெரிய ஆறு போகுது, அதுலேயுமே வந்து போக முடியாது. வேறு எப்படினாலுமே வந்து இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகவே முடியாது. ஸோ அந்த பிரிட்ஜ் ஒரே வழி தான். இங்கே வந்து நம்ம அவங்களை அடித்து துவம்சம் பண்ணிடலான்னு பயங்கர ஒரு பிளானோட ஏடா நின்றுட்டுருக்கான். இந்த பக்கம் நம்ம கிரிஃபிட் வந்து அவனோட படைகளோட கரெக்டாகவே வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ நம்ம வந்து இதை தாண்டி போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஃபிட்டுமே வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணி நின்றுட்டுருக்கான். இதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கவும் செய்கிறாங்க.